ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் உலகம். இன்றைக்கி பக்கெட் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கெட் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். பூண்டு சீரகம் விழுது 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க முழு கோழியை நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா கீறி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சிக்கன் மேலே தடவி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை வேக வச்சிடலாம். சிக்கனை வேக வைக்க இந்த மாதிரி ஒரு குச்சை நல்லா ஸ்ட்ராங்காக நிலத்துல நட்டு வச்சுக்கலாம். நட்டு வச்சதும் நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்ச சிக்கனை இந்த குச்சியில் வச்சு கீழே விழாத மாதிரி ஒரு கம்பியை வச்சு நல்லா கட்டிடலாம். மண் படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வாழை இலையை கீழே வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு கை கொத்தமல்லி புதினாவை உள்ளே வச்சுட்டு 2 கால்களையுமே அந்த குச்சியில் சேர்த்து கட்டிடலாம். இப்போ ஒரு பக்கெட்டை வச்சு நல்லா மூடிடலாம். அந்த பக்கெட்டை சுற்றியும் குச்சிகளை வச்சு அதை நல்லா தீயில ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான பக்கெட் சிக்கன் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபீஸ் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.